பிக் பாஸ் இன்னைக்கான ப்ரோமோ 2 வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோ வந்து பார்க்குறப்ப பிந்து மாதவியும் ஓவியாவும் இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு இந்த ப்ரோமோ ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் யாரு அப்படின்னா ஜூலி, காயத்ரி, ரைசா 3 பேரும் உட்காந்துருக்காங்க. ஜூலி வந்து தன்னோட தேன் குரலால பாடல் பாடுறாங்க. கேட்கவே அப்பா என்னமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாடிட்டு இருக்கிறப்ப ஜூலியும் பிந்து மாதவியும் வந்து உட்காடுறாங்க. ஓவியா என்ன சொல்றாங்கன்னா பாடு 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து நிறைய ஷார்ட்ஸ் கட் பண்ணிடுவாங்க இல்லையா ப்ரோமோன்ட்டு. அந்த கான்வர்சேஷன் என்ன போனது எதையுமே வந்து போடலை. காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற டயலாக் சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த கேமை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயலாக் வரும்போது காயத்ரியும் ரைசாவும் எந்திரிக்கிறாங்க, உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு இங்க சூடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் உள்ள போனோடனே வழக்கம் போல பெட்ரூம்ல வந்து இந்த 3 கோஷ்டி, ரைசா ஒரு பக்கம் படுத்திருக்காங்க, காயத்ரி ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. காயத்ரி பெட்ல வந்து ஜூலி உட்காந்துக்கிட்டு ஐயோ எனக்கு என்ன 7:30 கூடிருச்சோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. என் மனசுக்கு பட்டது என்னன்னா பிந்து மாதவி ஓவியாக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசி ஏதோ ஒரு வார்த்தை கேட்டதுக்காக இவங்க கோச்சிட்டு உள்ள போயிருக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து ஓவியாவும் பிந்து மாதவியும் நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசிட்டு இருக்கிற ஷார்ட்ஸும் வந்து இடம்பெற்றது. அதுக்கடுத்து உள்ள ரைசா சொல்றாங்க யாருனாலும் வாங்க, வரும்போது பிரச்சனையை வந்து உண்டு பண்ணணும்ட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஓவியா மேல என்ன கோவத்துல இருக்காங்களோ அதே கோவத்தை இனி பிந்து மாதவிட்டையும் காட்ட துவங்க போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பிந்து மாதவி ஓவியாக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது இன்னைக்கு ப்ரோமோல தெரிஞ்சிருக்கு. ஆனால் முழு எபிசோடு பார்த்தாதான் என்ன சம்பவம், எதற்காக அவங்க கோவப்பட்டு போனாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நடந்த எபிசோடு இதுவரைக்கும் எல்லாரோட குணநலனை வச்சு பார்க்குறப்ப தவறு ஓவியா மீது இருக்காது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவங்க வழக்கம் போல ஓவியானாலே ஓரம் கட்டணும் அப்படிங்கிற மூட்ல இருக்கக்கூடிய ஜூலி, காயத்ரி, ரைசா 3 பேரும் கூட்டணியா இருக்காங்க. இதுவரைக்கும் தனித்து விடப்பட்ட ஓவியாக்கு பிந்து மாதவி கை கொடுத்துருக்காங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ப்ரோமோ சொல்லுது. எபிசோடு என்ன சொல்லுதுங்கிறத நைட்டு விவாதிப்போம். நன்றி.